அபி, ஓ, கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். எங்க போற? ஐயோ விடு சஞ்சீவ், நான் போணும். அதெல்லாம் முடியாது. உங்க அப்பா தான் போயிட்டாருல, கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு போ. என்ன இது சஞ்சீவ் தம்பி ஒரு பொண்ணு கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு. ஐயோ சஞ்சீவ் விடு, யாராவது பார்த்து அப்பா கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் விட முடியாது. என்னடா? ஐயோ நீ நினைக்கிற மாதிரி இல்ல சஞ்சீவ், பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்றேன்ல, விடு. ஏய் நில்லு. தம்பி, மாமா. என்ன தம்பி ரொம்ப சீரியஸா ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க? யார் அந்த பொண்ணு? அது என் கூட படிச்ச பொண்ணு. ஓ, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பேசிட்டு இருந்தோம். மாமா, நான் மேரேஜ் இன்விடேஷன் செக் பண்ண ஷாப்புக்கு போனோம். நான் போயிட்டு வரேன். சரி தம்பி வாங்க. பணம் பணம் ஏன் பணம் பணம் ஏன் பணமும் பணம் ஐ ஏன் பணம் 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 ஏன் பணம் ஐ. எப்படியோ ஒரு வழியா லட்சாதிபதி ஆயிட்டோம். ஆமாண்டா. அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு போய் இந்த பணத்தை எல்லாம் விரிச்சு போட்டு இது மேல மல்லாக்க படுத்து இதை எப்படி எல்லாம் செலவு பண்ணலாம் யோசிப்போம். சீக்கிரம் வா. அதுக்கு முன்னாடி அங்க தெரியுது பாரு ஒரு கடை, அந்த கடையில 2 இட்லி வாங்கி குடுறா. அம்மா என்னடா நான்சென்ஸ்? எதுக்குடா இப்ப இட்லி கடைக்காரனை திட்டுற? நான் திட்டுறேன். என்ன எதுக்குடா திட்டுற? என்னம்மா இப்ப நம்ம யாரு? யாரு? லட்சாதிபதிமா. ஆமா. நாம போய் ரோட்டுக்கல்ல சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நெவர். டேய் அம்மாக்கு ரொம்ப பசிக்குதுடா. இத பாரு, ஒண்ணு வேணா பண்ணலாம். அங்க வா, நீ சாப்பிடாத, எனக்கு மட்டும் 2 இட்லி வாங்கி கொடு. வாடா சாப்பிட்டு போயிடலாம். அம்மா அதுக்காக நம்ம ஸ்டேட்டஸ் எப்படி தர முடியுமா? ஸ்டேட்டஸா? அது எப்ப வந்துச்சு? இந்த பணம் வந்தப்பவே அதுவும் கூடவே வந்துருச்சு. நீ பேசாம என் கூட வா. லீனா பேலஸ்ல டிஃபன் வாங்கி தரேன். லீனா பேலஸா? அப்படின்னா? அம்மா அது 5 ஸ்டார் ஹோட்டல்மா. டேய் அது வரைக்கெல்லாம் என்னால பசி தாங்க முடியாதுடா. இந்த கடையிலே 2 இட்லி சாப்பிட்டு போயிடலாம்டா. முடியாது. டேய் டேய் சொன்னா கேளுடா, அம்மாக்கு காலு ரொம்ப வலிக்குதுடா. இங்க பாரு, நீ ஏதோ ஹோட்டல் சொன்னல, அந்த ஹோட்டலுக்கே போலாம். போ, ஒரு ஆட்டோ கூட்டு வா போ. ஆட்டோவா? ஏமா ஏன் நம்ம ஸ்டேட்டஸ் என்ன தெரியாம ஏன் இப்படி உளறற? நான் உளறறேன், நீ தெளிவா பேசுற. ஆமா போட்டனா நான் வேணும்னா இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டவா? காட்டி தொலை. நீ என்ன பண்ற? இந்த ரோட்ல வர கார்ல உனக்கு பிடிச்ச காரை நிறுத்துற. எதுக்கு? எதுக்குனா அந்த காருக்கு ஸ்பாட்ல பே பண்றோம், காரை ஓட்டிட்டு போறோம். டேய் அதெல்லாம் வேணாம்டா. டு வாட் ஐ சே. என்னது? என்ன சல்மான் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான்? பணத்தை பார்த்ததும் பைத்தியம் ஆயிட்டானோ? இருக்கும் இருக்கும். அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கார் வருது, நிறுத்து. சரிடா போ. டேய் டேய் கார் வருதுடா, நிறுத்து. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. தம்பி தம்பி லூசு பையன் நிறுத்தாம போறான் பாத்தியா? ஆமால நிறுத்தாம போறான்ல. டேய் வண்டி நிறுத்துடா.
நிறுத்திட்டாமா, பயந்துட்டா. எனக்கு என்னவோ அவன் கார் நிறுத்தின ஸ்டைல பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. இப்ப பாரு. டேய் வாடா வாடா. வராடா. காரை பின்னாடி எடுத்துட்டு வரான்டா. உண்மையிலேயே உனக்கு பயந்துட்டான்டா. ஏம்மா நீ என்ன பண்ற? அவன் வந்த உடனே இந்த 5 10 எல்லாம் பாக்காத. கூடவோ குறையவோ எதுவா இருந்தாலும் டக்குன்னு பேசி முடிச்சிரு. நம்ம லீனா பேலஸ்க்கு போறோம், நல்லா சாப்பிடுறோம். ஆமா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாது. ஷூ, இந்த சிரிப்புக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்புறம் எப்படி ஹோட்டலுக்கு போறது? ஏம்மா கையில என்ன இருக்கு? பணம். பணம் இருக்குல்ல? அம்மா இத தூக்கி போட்டா அந்த ஓனரே டிரைவரா வர போறான். இவனா? ஐயோ இவனா? பாட்டடா போய் நாமளே மாட்டிக்கிட்டோமா? இன்னைக்கு நாம செத்தா. அம்மா யாரோ வருவான்னு பார்த்தா இவன் வரானே. டேய், எனக்கு அப்பவே இந்த காரை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுச்சுடா. எல்லாத்தையும் இப்ப சொல்லு. அவ வந்து இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. திருட்டு போனா சாமிக்கு தான் சேரணும். சார் சொன்னா கேளுங்க சார். சார் போடாதீங்க சார், போடாதீங்க சார். எம்மா இவன் அன்னைக்கு என்கிட்ட 10,000 ரூபாய் இருந்தப்பவே அடிச்சு புடுங்கி கோயில் முட்டியில போட்டான். இப்ப நம்ம கிட்ட 10 லட்சம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது, கன்ஃபார்ம் நமக்கு பரலோகம் தான். டேய், ஏன்டா அம்மாவை இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துற? அம்மா இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழிடா? சொல்லி தொலை. இந்த பேக அந்த குப்பை தொட்டியில போட்டுருவோம். அவன் போனதுக்கு அப்புறம் எடுத்துக்குவோம். டேய், லக்ஷ்மிய போய் குப்பை தொட்டியில போடுறேன்னு சொல்றியே, உனக்கு அறிவு இருக்காடா? எம்மா எனக்கு அறிவும் இல்ல, இவன் கிட்ட அடி வாங்குறதுக்கு தெம்பும் இல்ல. நான் போடதான் போறேன். வேணாண்டா, சொன்னா கேளுடா. டேய் போடாதடா. விடுமா கேளு. டேய் உள்ள போட்டுருவோம். சல்மான் பேக். ஏய், நீ சல்மான் தானே? இல்லையே. ஏய், வெறும் சல்மான் இல்ல, சமோசா சல்மான் சொல்ல வந்தேன். சமோசா சல்மான்? இப்படி வா. ஜெயிலில் தப்பிச்சு தானே வந்த? தப்பிச்சு தானே வந்த? சொல்றா. சார் இல்ல சார், நான் ஜெயில இருந்து தப்பிச்சுலாம் வரல சார். அந்த அளவுக்கு நான் வர்த் இல்ல சார். பெயில வந்த சார். பெயில்? பெயில்? பெயில் வந்த? உன்னையாரா பெயில் எடுத்தா? சார் சத்தியமா உண்மையதான் சார் சொல்றேன். நம்புங்க சார். ஏய், இது யாரு? அம்மா சார், நல்லா பாருங்க. எனக்கு கொஞ்சம் மேக்கப் கம்மியா போட்டுருக்காங்க, அதான் கருப்பா தெரியுறாங்க. தம்பி, இல்ல தம்பி, அவன் போய் சொல்றான். அவன் எனக்கு புள்ளையும் இல்ல, நான் அவனுக்கு அம்மாவும் இல்ல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. போய் சொல்ற? சார் அப்படியே ஐயோ, குப்பை போடுற சாருங்க பணத்தை பார்த்துட்டானுங்க போல இருக்கே. அங்க பாரமா, அங்க பாரமா. எங்க? நான் இங்க விசாரிச்சிட்டு இருக்கேன், உங்க அம்மா அங்க பாக்க சொல்ற? இல்ல சார், பாட்டு பாடுனேன். ஐயா போடு. ஐயோ, இப்பயே கிளறத பார்த்தா லக்ஷ்மி கையை விட்டு போயிடும் போலயே. கடவுளே, அவங்க கண்ணில பை படாம இருக்கணும். என்ன இது? ஐயோ, அச்சச்சோ. போய் இப்ப என்ன பண்றது? சாமி காலை வாரி விட்டுடுச்சு. ஆஹா, பைய
நிறைய பன்னெண்டா. ஆமா, யாரா போட்டுருப்பா? யார் போட்டுருந்தா நமக்கு என்ன, வா போலாம். இன்னைக்கு நல்ல யோகம் தான். ஐயோ லட்சுமியை தூக்கிட்டாருங்களே. ஐயோ சார், சத்தியமா நான் பெயில்ல தான் சார் வந்தேன். என்ன நம்புங்க சார். வேணும்னா என் அம்மா கிட்ட கேளுங்க. அம்மா மம்மி பாவி சொல்லி தொலைய. ஆமா தம்பி, எங்க சொந்தக்காரங்க தான் எங்களை பெயில் எடுத்தாங்க. அப்ப எதுக்கு இவனை தெரியாதுன்னு சொன்னீங்க? அது வந்து தம்பி, எனக்கு கொஞ்சம் பேக் பெயின், என்னையும் எங்க அடிச்சிருவியோன்னு பயந்து அப்படி சொல்லிட்டேன் தம்பி. விட்டுருங்க தம்பி எங்களை. ஆமா சார், நான் ரொம்ப பாவம் சார். சரி போங்க. அம்மா விட்டாமா ஓடிடலாம். ஏய் வா பாடா. டேய் போடா. வா. சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? அது என்னவோ தெரியலடா, உன்னை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுது. சார் நான் வேணும்னா வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து அடிச்சுட்டு போங்க. இப்ப எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு சார், என்ன விட்டுருங்க. இத பாரு, இனிமேல் யாரையாவது ஏமாத்துன உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். சார் நானே ஆல்ரெடி ஏமாந்துட்டேன் சார், என்ன விட்டுருங்க சார். வாமா ஓடிடலாம். டேய் தம்பிக்கு வீட்டு அட்ரஸ் தரேன்னு. ஐயோ எங்க போனாங்கன்னே தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. எல்லாம் உன்னால வந்தது கேட்டியாடா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். ஆமா, டெய்லி கொத்தனா வேலைக்கு போய் சம்பாதிச்சல. இந்த வாய்க்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. எல்லாம் உன்னாலதான்டா. ஏமா எவனோ பிரெட் பாக்கெட் திருட்டு போட்டுக்காமா. அப்படியே போட்டேனா? சை, இவனுங்க வேற எங்க போனாங்கன்னு தெரியல. வாடா போய் அவங்கள தேடுவோம். வா. ஏமா என்னால முடியலம்மா, நடந்து நடந்து கால்லாம் வலிக்குதுமா. அங்க பாருடா, குப்பைக்காரங்க போயிட்டு இருக்காங்க. குப்பை பொறுக்கிற சார், குப்பை பொறுக்கிற சார். வாடா வா. குப்பை பொறுக்கிற சார், நில்லுங்க சார். யார் இவன்? லூசு மாதிரி இருக்கான். அது நம்மள கூப்பிடுறான். வரேன்டா. என்ன குப்பை பொறுக்கிற சார். சொல்லுங்க, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடிறீங்க? குப்பை பொறுக்கிற சார், குப்பை தொட்டில இருந்து நீங்க ஒரு பேக் எடுத்தீங்கல்ல சார்? ஆமா, அது எங்களோட பேக் தான் சார். நாங்க தான் சார் அதுக்கு ஓனர்ஸ். அந்த பணம் சேஃப்டியா இருக்கட்டுமே தான் அதுக்குள்ள போட்டோம் சார். சேஃப்டியா இருக்கிறதுக்கு குப்பை தொட்டி பேங்க் லாக்கரா? ஆமா, உங்களை பார்த்தா அவ்வளவு பணத்துக்கு ஓனர் மாதிரி தெரியலையே. நீங்க மட்டும் என்ன அம்பானி அண்ணன் வீட்டு பையன் மாதிரியா இருக்கீங்க? அது எங்க பணம் தான் சார், பணம் கொடுத்துருங்க சார். சரி, உங்க பணம் தான் அப்படிங்கறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? ஆதாரமா? என்னமா சொல்றது? அந்த பணத்துல காந்தி படம் போட்டிருக்கோம். ஆமா, அவரு கூட கண்ணாடி போட்டிருப்பாரு. எங்களை பார்த்தா என்ன உங்க 2 பேருக்கும் கேனப்பா நட தெரியுதா? இந்தியாவுல நம்ம தேச தந்தை காந்தியோட படம் எல்லா ரூபாய் நோட்லயும் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு சார் அது. இல்லம்மா? ஆமா சார். சார் எங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். ஆமா சார், அந்த பணத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். சரி, அது உங்க பணமா இருந்தா கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா வாங்கிக்கோங்க. கொடுங்க சார். வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? நான் இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துறேன், நீங்க அவங்க கிட்ட பேசி வாங்கிக்கோங்க. என்னம்மா இவன் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிடுறான்? டேய், நாம மட்டும் போலீஸ் கிட்ட போய் இது நம்ம பணம்னு சொன்னோன்னு வெய், நாம ஏதோ ஃப்ராடு பண்றோம்னு அவங்க கண்டிப்பா நம்ம பெயில கேன்சல் பண்ணி மறுபடியும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கடா. இப்ப என்னம்மா பண்றது? கைக்கு வந்தது காத்தோட போச்சுன்னு அப்படியே விட்டுட வேண்டியதான். என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். எங்களுக்கு அந்த பணமே வேணாம் சார், நீங்களே வச்சுக்கங்க. சரி, வாடா போலாம். கூப்பிடுங்க சார். ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். அதான் உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சிருக்குல,
எங்களுக்குன்னு பார்த்து ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ம், ம். ம். இந்தாங்க இது எங்க உழைப்போட சேமிப்ப நீங்களே வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. ரொம்ப நன்றி நல்லா இருங்க. கூப்பிடுறேன் சார். போங்க போங்க. சரியான லூசு குடும்பம் போல இருக்கு. எம்மா பையி செம வெயிட்டா இருக்குமா. 10 லட்சம் கிடைச்ச சந்தோஷத்துல பல வருஷமா அவனுக்கு சேர்த்து வச்ச காசை நமக்கு கொடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி பிரி, உள்ள எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். ஆ. ஏ. 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 அம்மா எல்லாமே செல்லா காசுமா. கவர்மெண்ட் இந்த காசெல்லாம் செல்லாதுன்னு சொன்னது கூட தெரியாம சேர்த்து வச்சிட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க. போட்டனா டேய், கடைசியில என்ன 2 இட்லி வாங்கி சாப்பிட கூட வழி இல்லாம பண்ணிட்டியடா பாவி பயல. போடா போடா. யா சார் நான் ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல இருந்து வரேன் சார். உங்க வீட்ல பந்தக்காலம் நடும்போது எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஆல்பம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். அது கொடுத்துட்டு போலாம்னு தான் சார் வந்தேன். அப்படியா? அப்படிதான் சார். அப்புறம் அவங்க வீட்ல இருக்கிற போட்டோஸையும் ஆல்பம் போட சொல்லிருந்தோமே. ரெண்டுமே மிங்கிள் பண்ணி போட்டுருக்கேன் சார். அப்படியா? தேங்க்ஸ். ஓகே சார், வெல்கம். அம்மா, அப்பா, சஞ்சீவ், வாப்பா, ஆல்பம் வந்திருக்கு. ஏன்பா சந்தோஷ், இப்ப எதுக்கு எல்லாரையும் ஆர்வமா கூப்பிடுற? ஒண்ணு இல்லப்பா, பந்தக்கால் நடும்போது எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்பதான் ஷாப்ல இருந்து கொடுத்துட்டு போறாங்க. அதான் எல்லாருமே பார்க்கட்டுமேன்னு கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லப்பா, அனு வீட்ல பந்தக்கால்ல எடுத்த போட்டோஸும் ஒரே ஆல்பமா போட்டிருக்காங்க. மாப்ள, ஆல்பத்துல அபி போட்டோ இருக்கும். மாமா அதை பார்த்தா பிரச்சனை ஆயிராது? குடுப்பா, அண்ணன் பாக்கட்டும். மோ லூசம்மா நீ. ஏண்டி திட்டுற? நான் என்ன பண்ணேன்? மோ ஆல்பத்துல அபி போட்டோ இருக்கும்ல. ஏ இருக்கட்டும், அதனால என்ன? மா மறந்துட்டியா? ஃபங்க்ஷன் அப்போ அபி அவங்க வீட்ல இருந்தது மாமாக்கு தெரியாது. மாமாவை பொறுத்த வரைக்கும் அனு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல இருந்ததா தானே நினைப்பாரு. இப்போ ஆல்பத்தை பார்த்தா எப்படி ஒரே டைம்ல 2 இடத்துல இருந்தாலும் சந்தேகம் வராது. நம்ம மாட்டிப்போமா? ஆமா இல்ல? ஐயோ, இப்ப என்னடி பண்றது? மாமா ஆல்பத்தை பார்க்க விடாம நம்ம எப்படியாவது தடுக்கணும். இந்தாங்கப்பா பாருங்க.